நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி. இந்த பூலகத்தில் எவ்வளவோ நிகழ்வுகள்லாம் நடக்குது தெய்வ சரத்தில். ஆனால் இதெல்லாம் ஆதி காலத்துடைய சிறப்பில் வந்தது. ஆனால் இப்போ இந்த காலத்தில் அது சிறப்புக்கு எல்லாம் மறைஞ்சு நிற்கிது. ஏன் மறைஞ்சு நிற்கிதுன்னா, தெய்வத்துடைய தேவதைகள்லாம் நடமாட்டம் இல்லை. நீங்களே பார்க்குறீங்க, எங்கே நடமாடுதா? ஒரு கவுடி சொல்லுதா? ஒரு வீட்டை ஒரு கவுடி சொல்லுதா? கவுடி சொல்லுன இடம் தான். ஆதி காலத்திலலாம் ஒரு 3 நாள் 5 நாள் மாதத்துக்கு வீடப்பட்டா இருப்பாங்க. இப்போ யாருன்னா இருக்காங்களா? இல்லை. அப்பேற்பட்ட மகாலட்சுமி அவ்வளோ அலங்காரம் நகைப்பட்டா இந்த இடத்துல இடுப்பில் வெள்ளி கொட்டு போட்டுருவா. அப்பேற்பட்ட இன்னைக்கு காலில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் தங்க கொலுசு போட்டிருக்காங்க. ஏன் அந்த தங்கத்துடைய கொலுசு காலில் போட்டதால இதுலேருந்து உதிரம் போகுது. அதனால தங்கம் ஏறிட்டு போகுது 1 லட்சத்துக்குமா. இந்த மண் பொண்ணாகி போயிடுது. மண்ணிலேருந்து விளையுது, அது பொன் வேலைக்கு போயிடுது. அப்பேற்பட்ட ஒரு நிகழ்கள்லாம் இப்போ செயற்கையில் மாறிட்டு போகுது. இவ யாருன்னு கேட்டீங்கன்னா மூதேவி. இவ யாரு கேட்டீங்கன்னா பூதேவி. இவேகாருன்னா தர்த்திர தேவி. இவங்க 3 பேர் எங்கே ஒரு இடத்துல இருந்தா என்ன ஆகும்? மூதேவி, பூதேவி, தர்த்திர தேவி எல்லாமே பாருங்க. இந்த மூதேவி யார்கிட்ட இருப்பா? முக்கியமாக யார்கிட்ட இருப்பா? நாராயணன் பால்குண்ட படுத்திருக்காரு பார்த்தியா, அவர் பரம பக்கத்தில் படுத்திருப்பா, தூங்க வச்சிருவா. இவர் இல்லைன்னா இவருடைய சிறப்பு இருந்தால் தான் நாராயணமூர்த்தி பார்த்தாரு. ராமர் போயிட்டு இருக்காரு, கும்பகோணம் போயிட்டு இருக்காரு, இலங்கை போயிட்டு இருக்காரு, அந்த கும்பகாரனை தூங்க வைக்கணும். 6 மாதம் தூக்கம். இந்த தத்திரி இந்த பூதேவி என்ன பண்ணுவான்? நம்ம உள்ளுக்குற பூதம் பாரு எல்லாத்தையும் ஆலயம் தின்னுக்கிட்டே இருக்கும். பூதம் தின்னுட்டு என்னப்பா பூதம் மாதிரி திங்கிறேன்னு. இந்த தத்திரி தேவி என்ன பண்ணுவான்? எது வந்தாலும் நீ எவ்வளோ தின்னாலும் தின்னா மாதிரி இருக்காது. வாரதெல்லாம் அனுப்பிச்சி விட்ருவான். ஒன்றும் தங்காது. தத்திரம் முடிச்சுன்னு தத்திரம் முடிச்சவனே அப்படின்னு. இந்த மூதேவி இல்லை என்றால் நீ ஏதடா? இந்த மூதேவி இல்லை என்றால் நீ ஏதடா? இந்த பூதேவி இல்லை என்றால் தின்பது கிடையாதடா. இந்த பூதேவி இல்லை என்றால் தின்ன கிடையாதடா. இந்த தத்திர தேவி உன்னை ஆடிபடை பாடா. இந்த தத்திர தேவி உன்னை ஆடிபடை பாடா. இந்த மூதேவி இல்லை என்றால் நீ ஏதடா? இந்த தத்திர பூதேவி இல்லை என்றால் தின்ன ஏதடா? உனக்கு தின்ன ஏதடா? இந்த தத்திர தேவி இல்லை என்றால் உன்னை ஆடிபடை பாடா. இந்த மூதேவி இல்லை என்றால் உனக்கு உயிர் ஏதடா? என்ன சொன்ன? மூதேவி இல்லைன்னா உயிர் ஏதுறானா? உனக்கு ஒரு 5 நாளா நீ தூங்காம இருறேன். பகலும் தூங்காம நைட்டும் தூங்காம கண்ணுங்கெல்லாம் சொரிக்கும். இன்னும் ஒரு 5 நாள் தூங்காம இரு, செத்து விடுவேன். அந்த தூக்கம் இல்லைன்னா உடம்புடைய ஆரோக்கியம் கொடுக்கப்பட்டவோ இந்த மூதேவி. ஆனால் நம்ம சொல்லுவோம் மூதேவி பிடிச்சவனேன்னு சொல்றோம். இந்த பூதேவி இல்லைன்னு கேட்டீங்கன்னா உள்ள திங்க முடியாது. அப்பா சாப்பிட்டது ஜீர்ணாவலப்பா, வயிறுலாம் மந்தமாகுது, உப்பி போச்சு அப்படின்னு. இந்த பூதேவி உள்ள தின்னு உனக்கு ஜீரணம் படுத்துவா. இவ பூதேவி. இது யாருக்கும் தெரியாது. பூதம் மாதிரி திங்கியாப்பா அப்படின்னுவான். இந்த தர்த்திரி தேவி என்னன்னு கேட்டீங்கன்னா இவ நல்லவதான். தர்த்திரி என்னன்னு கேட்டீங்கன்னா குளிக்காம, தலையை வாராம, சுத்தம் இல்லாம, திடுக்கோட பாயில படுப்பான், சுட்டிட்டு போவான், கண்ணை கூட கலைக்க மாட்டான், போட்டு டீயை குடிப்பான், பண்ணை திம்பான், என்னென்னமா திம்பான். அங்கே போயிடுவான். நீ சுத்தபத்தமா இருந்தின்னு வச்சுக்கோ, காலை இருந்து குளிச்சுட்டு இறைவனுடைய திருநாமத்தை அடிச்சு வச்சுக்கோ, உன்னை தொடமாட்டான். இந்த மாதிரி செயலுடையவ இந்த தத்திரி முடிச்சுட்டு ஆட்டினா வச்சுக்கோ, எப்பா என்னை பிடிச்சி தத்திரி முடிச்சு நான் ஆட்டுத தத்திரி முடிச்சவனேன்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த 3 பேரும் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா இதுதான் ஒரு இடத்துல இருப்பாங்க. இந்த 3 பேரும் மூதேவி இருப்பா, பூதேவி இருப்பா, தர்த்திர தேவி இருப்பா. இந்த 3 பேரும் மனிதனை காப்ப. இவனுக்கு ஒரு நல்ல குணம் உடையவதான் இந்த தர்த்திர தேவி. ஆனா நம்ம நடக்கிற முறையில இருக்கு. இவன் மூதேவின்னு அப்பா சில பேர் ஐயா தூக்கம் வரலம்மா, மூதேவி தூக்கம் கொடுமா, சில பேர் கேட்பான், தூக்கமே வராது. அப்பேற்பட்ட வல்லமுடையவ இந்த மூதேவி, பூதேவி,
தர்ஜினி தேவி. இந்த 3 தேவியும் நம்ம இந்த பிடிபி சேனலில் ரொம்ப பெருமையாக சொல்கிறோம். இதை பாருங்கள், பார்த்துக்கூடிய பெருமை பாருங்கள். அடுத்து சொல்லுவோம், ஒன்று ஒன்றா நம்ம சொல்லிட்டு வரோம். ஜெகத்தினுடைய சிறப்பு என்ன. இப்போ போகிற சிறப்பில் வந்து 120 தான் இயற்கை இருக்குது, 80 மறைஞ்சி நிற்கிது. செயற்கை வந்து 200க்கு போயிட்டுருக்கு, 135 காமம் போயிட்டுருக்கு, 140 பணம் போயிட்டுருக்கு. காமமும் பணமும் தெராசில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் தெய்வத்துடைய சிறப்புங்களாம் சொல்கிறாங்களே தவிர நிகரை வந்து அதை நடத்தி காட்டுற தெய்வம் வருதுன்னு சொல்கிறாங்களே தவிர இது வரைக்கும் யாரும் பார்க்கல. அதனால பார்த்ததெல்லாம் மறுபடியும் வரணும் என்றது அம்பாளுடைய அனுகிரகத்தில் இதை சொல்கிறோம். ஊட்டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்து.